அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி யாரெல்லாம் ரேஷன் கடை இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த 15லேருந்து ஒரு 30 கொஸ்டின் ஓகேங்களா, கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட இதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும், ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். இதுவரைக்கும் ரேஷன் கடை இன்டர்வியூக்கு யாரெல்லாம் போனாங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க, அவங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க, இது வரைக்கும் டோட்டலாக 39 மாவட்டத்திலையும் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சு அதில் ஃபில்ட்ரு பண்ணி அதில் என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை மட்டுமே நம்ம பார்த்திங்கனாக்கா தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட சொல்ல போகிறோம். எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இல்லை கடைசி நேரத்தில் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் காதில் நீங்கள் இதை கேட்டாவே போதும். நீங்கள் ஈஸியாக அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி, கிராஸ் கொஸ்டின் கேட்டாலும் சரி, எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். அது என்ன கொஸ்டின் எப்படி என்னன்றதை இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாக துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம தொடர்ந்து போடுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா நேர்கால இந்த மழை காரணமாக இன்டர்வியூ பார்த்திங்கன்னா தள்ளி போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ போன வாரம் 2ஆம் தேதி 30ஆம் தேதி பார்த்திங்கனாக்கா நவம்பர் 30ஆம் தேதி நடக்க இருந்தது. இந்த மாதம் 7ஆம் தேதி ஓகேங்களா, 7ஆம் தேதி நடக்க இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் என்னென்ன சுச்சுவேஷனோ அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வியூ தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே இன்டர்வியூ ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணிங்களோ ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ ஆல் டிக்கெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், மேலே இந்த மாதிரி ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ போயிட்டே இருக்கு இல்லையா, நேர்முகத் தேர்வு ஒத்தி வைக்கப்படுகிறது. 7ஆம் தேதி காலையிலையும் மாலையிலையும் நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடத்துல நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு மாவட்டம் வரையும் அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, வாங்க நம்ம என்னென்ன முக்கியமான கொஸ்டின்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்கன்றதை தெளிவாக பார்ப்போம். கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி ஓகேங்களா. ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியிலே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க, நிறைய பேர் குழம்பியும் போகிறீங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் 3 விதமாக கேட்பாங்க. எப்படி அப்படின்னா, தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க, முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ஊரக வளர்ச்சித்துறையோட அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க. இதில் ஒரு 3 கொஸ்டின் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் பெரியசாமி தான், முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் பெரியசாமி தான், தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் மட்டும் பெரிய கருப்பன். இப்போது 2 கொஸ்டின் குழப்பற மாதிரி இருக்கும். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் பெரியசாமி தான் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா அது எப்படி வரும் அப்படின்னா, தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கரண்டில் இருக்கிற கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவரோட பேர் பார்த்தீங்கன்னாக்க பெரியசாமி ஓகேங்களா. ஸோ அடுத்தது முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவருடைய பேர் பெரியசாமி. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி. அதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, ரேஷன் கடைகளை நான் கேட்குற கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே ரேஷன் கடைகளில் எத்தனை வகையான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டோட்டலாக 5 விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3-4 விதமாக கொஸ்டின் கிராஸ் கொஸ்டின்லாம் நிறைய வைக்கிறாங்க. அதில் எப்படின்னா, எத்தனை வகையான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட 5 விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க. இது ஒரு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ஆச்சா. அடுத்தது என்னென்ன கார்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்க PHH கார்டு, NPHH கார்டு, NPHH-NC கார்டு, NPHH-AAY கார்டு,
PHHAAY கார்டு. இந்த மாதிரி 5 விதமான கார்டு டைப் இருக்குது. ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த அதில் இன்னொரு கிராஸ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போது 5 விதமான கார்டு டைப் பேர் என்னன்னு சொல்லிட்டீங்க, அது என்ன எத்தனை வகைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு கார்டுமே வந்து ப்ரியாரிட்டி, ஓகேங்களா, ப்ரியாரிட்டி உள்ள கார்டு, அதாவது முன்னுரிமை உள்ள ஒரு கார்டும் முன்னுரிமை இல்லாத ஒரு கார்டும் நீங்கள் சொன்ன அந்த 5 கார்டில் 2 இருக்குது. அது என்ன கார்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, முன்னுரிமை உள்ள கார்டு PHH கார்டு, ஓகேங்களா, முன்னுரிமை இல்லாத கார்டு NPHH கார்டு. இதுதான் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதில் ஒரே எத்தனை கொஸ்டின் கிராஸ் கொஸ்டின் வைக்கிறாங்கன்றதை தெளிவாக நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது அதில் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, NPHH NC கார்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தராங்க ரேஷன் கடைகளில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இதோட ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரையை தவிர்த்து, ஓகேங்களா, சர்க்கரையை தவிர்த்து மீதி அரிசி, கோதுமை, மண்ணெண்ணெய், பாமாயில் இது எல்லாமே தராங்க. சர்க்கரையை மட்டும் NPHH கார்டுக்கு தர மாட்டாங்கன்றதை தெளிவாக சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் சரி இதுதான் ஆன்சர்ன்றதை அடித்து ஆணித்தரமாக சொல்லிடுங்க. அடுத்தது, ரேஷன் கடைகளில் இலவசமாக என்னென்ன பொருட்கள்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசி, கோதுமை. ஓகேங்களா, இந்த 2 பொருட்கள் மட்டும்தான் ரேஷன் கடைகளில் இலவசமாக போடுறாங்க. 39 மாவட்டத்துலேயும் எல்லா ரேஷன் கடைகள்லையுமே. ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி, இந்த விற்பனையாளருடைய வேலை என்ன, கட்டுனருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து விற்பனையாளருடைய வேலை என்பது பில் போடுவது மற்றும் சில்லறை கரெக்டாக வழங்குவது மற்றும் அதாவது இந்த எடையாளர் இல்லாத நேரத்தில் அவருடைய வேலையும் சேர்த்து செய்வது தான் இந்த விற்பனையாளருடைய வேலை அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க. அடுத்த கேள்வி, கட்டுனருடைய வேலை என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த பேக்கரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து கட்டுனர் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா எடையாளர் என்று அழைக்கப்படுவார். அவர் வந்து விற்பனையாளருக்கு உதவி செய்பவராக, உதவியாளராக இருப்பார். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, தெளிவாக வந்து சொல்லிடுங்க. அடுத்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சு வந்து புயல் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு புயல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து பெஞ்சல் புயல். ஓகேங்களா, பெஞ்சல் புயல். ஓகேங்களா, அதை வந்து தெளிவாக, ஏன்னா வந்து இதெல்லாம் கரண்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே பெஞ்சல் புயல், தற்போதைய புயல் வந்து ஓஞ்சது இல்லையா, அது என்ன புயல் அப்படின்னு கேட்பாங்க. பெஞ்சல் புயல்ன்றதை தெளிவாக ஆன்சரோட கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து உங்கள் மாவட்டத்தோட, ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், உங்கள் மாவட்டத்தோட சிறப்பம்சங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்கும். ஓகேங்களா, இப்போ சென்னைனா மெரினா பீச், இந்த மாதிரி வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சென்னைனா ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமஸ் இருக்கும். ஸோ திருவண்ணாமலைனா ஒரு ஃபேமஸ் இருக்கும். திருநெல்வேலினா அல்வா ஃபேமஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கும். அதனால் உங்கள் மாவட்டத்தில் என்ன ஃபேமஸோ அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளில் போடக்கூடிய பொருட்களோட விலைகள்லாம் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் சார், நான் கண்டிப்பாக ரேஷன் கடைக்கு போயிருக்கிறேன். ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கோதுமை ஃப்ரீயாக தராங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா எண்ணெய் வந்து 25 ரூபா, பாமாயில் பாமாயில் 25 ரூபா, சர்க்கரை 25 ரூபா, பருப்பு 25 ரூபா, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் எடை வந்து சொல்லிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸு. இது இல்லாமல் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு இருக்குது. எல்லாருமே பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ மறக்காமல். ஓகேங்களா, ஸோ ஓகே, வாங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் வந்து அனுப்பிடுறேன். தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.